ஸோ வாழைப்பூ வடைக்கு நான் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு 7 to 8 hours நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது நீங்கள் ஓவர் நைட் கூட சோக் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ரொம்ப மையா இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருந்தால் போதும், ரொம்ப மையா அரைக்க தேவையில்லை. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு கொரகொரப்பாக கொஞ்சம் அரைச்சி எடுத்துருக்கோம். பூண்டு இடித்து வச்சுருக்கேன், ஒன்றும் பாதியமாக நான் வந்து இடித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், நெக்ஸ்ட்டு வெங்காயம், இது எல்லாத்தையும் நான் இதெல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சோம்பு அப்படியே கசக்கி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சால்ட்டு, இது வந்து கை அளவு தான் எனக்கு தெரியுன்றனால நான் கையில் எடுத்து போடுறேன். ஒரு சில பேர் டீஸ்பூன் அளவு கூட வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது வசதியோ அந்தபடி நீங்கள் செஞ்சுக்கோங்க. எல்லாம் இப்போது நான் பிளான்ச் பண்ணி வச்ச வாழைப்பூ, நல்லா பொடிசாக நறுக்கினா வாழைப்பூ இதில் சேர்க்குறேன். நான் வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப நிறையா நம்ம வாழைப்பூ மட்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா வடை வந்து நமக்கு தட்ட முடியாது, ரொம்ப உதிர்ந்துடும். ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பைண்ட் ஆயிடுச்சு. இதை வந்து சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து இந்த மாதிரி நம்ம வடை ஷேப்பில் தட்டி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் போடுங்க, இல்லைன்னா நமக்கு எண்ணெய் பிடிக்கும். மீன் டைம் இதை வந்து நல்லா திருப்பி விட்டுட்டே இருக்கணும், ஒரு சைடே வெந்துடக்கூடாது. சிம் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க.